இங்க ரொம்ப அழகான வியாக்கியானம். யோகக்ஷேமம்னா ஏதோ சாதாரணமா இந்த ஸ்லோகம் சொல்லி லௌகிகத்துல இருக்கக்கூடிய யோகக்ஷேமங்கள்னு சொல்லுவான். ஆனா இப்படிப்பட்ட ஒரு மகாத்மாக்களுக்கு இந்த லௌகிகத்துல இருக்கக்கூடிய யோகக்ஷேமங்கள் அதுல பெருசா அவனுக்கு நோக்கு கிடையாது. எம்பெருமான் சரீர யாத்திரைக்கு உண்டானதை அவன் பண்ணி கொடுத்துடுவான். ஆனால் இங்க எது சொல்லப்படுறதுன்னா, யோகம்னு சொன்னா சாதாரணமா அலப்த லாபகா யோகம். கிடைக்காத ஒன்று கிடைப்பது, புதுசாக ஒண்ணு கிடைப்பது யோகம்னு சொல்றது. லப்த ரக்ஷணம், கிடைச்சது க்ஷேமமா இருக்கிறது. அது கிடைச்சது நல்லா காக்கப்பட்டு இருப்பது. அது க்ஷேமம் பேரு. ஆக இந்த ஞானிகளுக்கு நான் என்னை அடைவது இதுவரை அவர்கள் பெறாது. ஏன்னா அவர் சம்சாரத்தை கட்டுப்பட்டிருந்தார்கள். இதுவரை அடையாத என்னை அடையும்படி செய்கிறேன். அதற்கு மேலே அவர்களுக்கு புனராவர்த்தியே இல்லாதபடி அந்த என்னை அடைவது என்பது என்னைக்கும் என்னையே அடைந்து என்னையே அனுபவித்துக் கொண்டிருக்கும்படியாக பண்றேன். இப்படிப்பட்ட ஒரு க்ஷேமத்தை செய்கிறேன்.